அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற சூட்டுக்கு என்னத்தை சாப்பிட்டாலும் சூடு தண்ணியாக போகிறதில்ல. வாட்டர் மெலனாக வாங்கி சாப்பிட்டு தள்ளுறோம், இளநியை வாங்கி குடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த வாட்டர் மெலன் கட் பண்ணி எடுத்த உடனே அந்த பேக்கில் இருக்கிற அந்த ஸ்கின் கிட்டக்க இருக்கிற ஃப்ளெஷ்ஷை என்றைக்கும் தூர தான் நானும் போடுறேன். ஆனால் இந்த கொஞ்சமாவது எடுத்து நம்ம ஒரு பூசணிக்காய் மாதிரி அதை கூட்டும் பண்ண முடியும். நான் தனியாக பண்ணினா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு அது என்னன்னு தெரியாதேன்னு இந்த வாட்டர் மெலனோட ஃப்ளெஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பொடியாக கட் பண்ணி கூட்டுக்குன்னு இருக்கிற மாதிரி தனியாக வேக வச்சேன்னு இதுக்கு வேகிற டைம் ஜாஸ்தி. இது ஒரு தனியாக ஒரு 3 ஸ்டீம் விட்டு வெந்ததுக்கப்புறமா கூட காய்கறிகள் கலந்து கூட்டு பண்ணலான்னு அவரைக்காயும் ஒரு சின்ன கத்திரிக்காய் இருந்து அதையும் போட்டு பாசிப்பருப்பையும் போட்டு உப்பு போட்டு ஒரு ஸ்டீம் வேக வச்சுட்டு திறந்து அதில் ஏற்கனவே வேக வச்சுருந்த முருங்கைக்காய் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 பழம் மிளகா வத்தல், ஒரு அரை டீஸ்பூன் அரிசி, இந்த பச்சரிசியை போட்டு நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு லைட்டாக கரகரப்பாக அரைச்சி அதை கூட்டில் போட்டு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், காயில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தலைன்னு ஒரு கொதி வந்தோடனே இந்த மாதிரி வாட்டர் மெலன் எடுத்து பார்த்தாங்கன்னா பூசணிக்காய் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ரெட் கலர் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எண்ணெயில் தாளித்து கொட்டி அதுக்கு மேலே கொட்டி கொஞ்சம் கழித்து பரமாறினா சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு ரெடி.